அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன்ல இருந்து அநேக ஜனங்கள் மிஷனரியாக பல நாடுகளுக்கு போனாங்க. அப்படி ஒரு மிஷனரி இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் பழங்குடியினர் மக்கள் பகுதியில் வந்து ஊழியத்தை தொடங்கினாங்களாம். அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் தேவனுடைய அன்பு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். அதை தெரிஞ்ச அந்த ஊர் தலைவர் அந்த குடும்பத்தை கிராமத்து பகுதியில் மத்தியில் வந்து நிற்க வச்சு, இன்னைக்கு நீ இயேசு வந்து மறுதளிக்கணும், இந்த சாமிக்கும் நமக்கும் செட் ஆகாது, இது நம்மளுடைய சாமி இல்லை, அது வேண்டாம், நீ மறுதளிக்கணும், ஒருவேளை நீ மறுதளிக்கலை அப்படின்னா இந்த ஊரை விட்டு நான் உன்னை ஒதுக்கி வச்சிருவேன் அப்படி சொல்லி அந்த கிராம தலைவர் சொன்னாங்களாம். அப்படி சொல்லும் போது அவர் மறுதளிக்க மாட்டேன் அப்படி சொன்னாராம். இப்படி நீ இயேசுவை மறுதளிக்கலை அப்படின்னா உன் 2 பிள்ளைகளை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராம தலைவர் சொல்லும் போது அவர் சொன்னாரா, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நான் இயேசுவை பின்தொடர்வேன், நான் பின் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராம தலைவர் அந்த 2 பிள்ளைகளை அவர் முன்னாடியே அன்பு விட்டு எய்து கொன்னுட்டாங்களாம். இன்னொரு சான்ஸ் உனக்கு தரேன், உன் மனைவியாவது நீ காப்பாற்றிக்கோ, உன் ஒய்ஃபையாவது நீ காப்பாற்றிக்கோ, இயேசுவை நீ மறுதளிக்கணும் அப்படி சொல்லி அந்த கிராம தலைவர் சொன்னாரா. அப்பையும் அவர் சொன்னாரா, ஐ ஹாவ் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நான் இயேசுவை தான் பின்தொடர்வேன், நான் பின் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவியும் அதே மாதிரி கொன்னுட்டாங்களாம். கொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னாரா, இப்பயாவது உன் ஜீவனையாவது பாதுகாத்துக்கோ, இப்பயாவது நீ உயிரோடு இருக்கவாவது நீ இயேசுவை மறுதளிக்கணும் அப்படி சொல்லி அந்த கிராம தலைவர் சொன்னாங்களாம். அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரா, the world behind me, the cross before me, no turning back, இந்த உலகெல்லாம் எனக்கு பின்னாடி தான், எனக்கு சிலுவை தான் முன்னாடி, நான் பின் திரும்ப மாட்டேன் அப்படி சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவரையும் கொன்னுட்டாங்களாம். கொன்னதுக்கப்புறம் அந்த கிராம தலைவருக்கு ஒரு ஆச்சரியம், பயம் எல்லாமே இருந்ததான். என்னடா இவன் குடும்பத்தை இழக்கும் போதும் சரி, பிள்ளைகளை இழக்கும் போதும் சரி, தான் ஜீவனை விடும் போதும் சரி, இந்த இயேசுவை அவன் விடுறதா சொல்லவே இல்லையே, அப்படி என்ன இயேசு கிட்ட இருக்குது, ஏன் அவன் அவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறான் அப்படி சொல்லி அதை தேடுறதுக்காக, இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முன் வந்த அவரு கடைசியா இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். எந்த கிராமத்துல இயேசுவை மறுதலின்னு சொன்னாரோ, எந்த இடத்துல அவர் சொன்னாரோ அதே இடத்துல நின்று நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், அவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சான். இப்ப பாத்தீங்களா, ஒரு இழப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தன் ஜீவனை இழக்க விரும்புகிறவன் எவனோ அவரை அதை ரட்சித்து கொள்ளுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது போல ஒரு இழப்பின் பகுதியில ஒரு பெரிய ரட்சிப்பு அங்க காத்திருந்தது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் நீங்க இழந்திருக்கலாம். உங்க வேலையை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், தாளந்து இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், சில நபர்களை கூட நீங்க இழந்திருக்கலாம். ஆனா அந்த நீங்க இழந்தது எதுவும் வீணா போகல. அதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு ரட்சிப்பு இருக்கு. ஒரு கிராமம் ஒரு குடும்பத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அது போல சின்ன சின்ன இழப்புகளை பார்த்தோம் அப்படின்னா எதையுமே நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது, ஒரு உயர்வை நம்ம பார்க்க முடியாது. இந்த சின்ன சின்ன இழப்புகளை பார்த்து, வேலையை, தாளந்த, பணத்தை, உறவுகளை பார்த்து நம்ம பெரிய ரட்சிப்பை இழந்துடாம, இழப்புகளின் மத்தியில அதை பார்த்து நம்ம நடக்காம ரட்சித்தவர் மத்தியில நம்ம நடக்கும்போது, அவர் கையை பிடிச்சு நடக்கும்போது அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. நம்மளை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால இழந்ததை நினைச்சு கவலைப்படாம தேவன் செய்ய போறதை நினைச்சு சந்தோஷப்பட்டு தொடர்ந்து ஊழியம் செய்தோமானால் தேவன் நம்ம கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.